இறையருள் நிறைந்தவளே, இதயம் நிறைந்தவளே, சந்தன தாயே, எங்கள் சந்தன தாயே. இறையருள் நிறைந்தவளே, இதயம் நிறைந்தவளே, சந்தன தாயே, எங்கள் சந்தன தாயே. உம் அன்பை சுவைத்திடுவோம், உம் புகழ் பாடிடுவோம், உம் அன்பை சுவைத்திடுவோம், உம் புகழ் பாடிடுவோம். வாழ்க தாயே, வாழ்க நீயே, சந்தன தாயே, எங்கள் சந்தன தாயே. பரமனின் பாக்கியம் பெற்றவளே, எங்கள் பரிசுத்த அன்னையை தந்தவளே. பரமனின் பாக்கியம் பெற்றவளே, எங்கள் பரிசுத்த அன்னையை தந்தவளே. பாரினோர் போற்றிடவே பதம் பணிந்தே வாழ்ந்தாய், பாரினோர் போற்றிடவே பதம் பணிந்தே வாழ்ந்தாய். உம் அன்பை சுவைத்திடுவோம், உம் புகழ் பாடிடுவோம், உம் அன்பை சுவைத்திடுவோம், உம் புகழ் பாடிடுவோம். வாழ்க தாயே, வாழ்க நீயே, சந்தன தாயே, எங்கள் சந்தன தாயே. இறையருள் நிறைந்தவளே, இதயம் நிறைந்தவளே, சந்தன தாயே, எங்கள் சந்தன தாயே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் புதிய நாளை கொடுத்து இந்த புதிய நாளை பார்க்க நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்.
இந்த மாதத்தினுடைய கடைசி நாள். இந்த ஜூலை மாதம் முழுவதுமாக கடவுள் நம்மோடு கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், வழிநடத்தி இருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த காலை பலியை நன்றியின் பலியாக ஒப்பு கொடுப்போம். இன்று தாய் திரு அவை இயேசு சபையை நிறுவிய லோயோலா இஞ்ஞாசியாருடைய திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. லோயோலா இஞ்ஞாசியார் ஸ்பெயின் நாட்டிலே பிறந்து கடவுளுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து அவருடைய கனவுகளை நனவாக்க இயேசு சபை அருட்பணியாளர்களை உருவாக்கி அவர்கள் வழியாக அற்புதமான கல்வி பணியும் சமூக பணியும் அகில உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இயேசு சபையை நிறுவிய புனித இஞ்ஞாசியாருடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த மகிழ்ச்சியான நாளிலே இயேசு சபை அருட்பணியாளர்களுக்காக நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். அத்தோடு கூட நம் அனைவரையும் கடவுள் அவருடைய அருளிலும் ஆசீரிலும் வழிநடத்தலிலும் வைத்து காத்தருள வரம் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். புனிதமான பலியை தகுந்த விதத்திலே ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிகு மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அன்பு செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எனக்கு ஏன் தீராத வேதனை? நீ திரும்பி வந்தால் என் முன் வந்து நிற்பாய். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திரு வசனங்கள் 10, 16 முதல் 21 முடிய. நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு. நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. எனினும் எல்லாரும் என்னை சபிக்கின்றார்கள். நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, என் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று.
களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. உம் கை என்மேல் இருந்ததால் நான் தனியனாயிருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பியிருந்தீர். எனக்கு ஏன் தீராத வேதனை, குணமாக கொடிய காயம். நீர் எனக்கு காணல் நீரென ஏமாற்றும் ஓடையென ஆகிவிட்டீரோ. எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய். பயனில நீக்கி பயனுள்ள பேசின் நீ என் இறைவாக்கினனாக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உனக்கு அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடல். நெருக்கடி வேளையில் எனக்கு அரணம் அடைக்கலமும் நீரே. 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 என் கடவுளே, என் எதிரிகளில் நின்று என்னை விடுவித்தருளும். என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும். தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும். கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தருளும். நெருக்கடி வேளையில் எனக்கு அரணம் அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணம் அடைக்கலமும் நீரே. நீரே என் ஆற்றல், உமது உதவியை எதிர்பார்க்கின்றேன். ஏனெனில் கடவுளே, நீரே என் அரண். என் கடவுள் தமது பேரென்பால் என்னை எதிர்கொள்ள வருவார். கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார். நெருக்கடி வேளையில் எனக்கு அரணம் அடைக்கலமும் நீரே. நெருக்கடி வேளையில் எனக்கு அரணம் அடைக்கலமும் நீரே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 13. இறை சொற்றொடர்கள் 44 முதல் 46 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் பெற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துகளை தேடிச் செல்கிறார். விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் பெற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கே புகழ். உயர்ந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தேன். நான் உள்ளதெல்லாம் இழந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே, உயர்ந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தேன். நான் உள்ளதெல்லாம் இழந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே, எங்கள் வாழ்வின் அழியாத செல்வமாக உம்மையே நாங்கள் பற்றி கொண்டு வாழ, உம்மை ஆதாயமாக்கிக் கொள்ள, எல்லாவற்றையும் குப்பை என கருத எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தருளும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு கப்பல் கட்டப்படுகிறது. அந்த கப்பல் கட்டப்படுவதற்கான நோக்கம் அது கடலிலே பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக. கப்பல் கட்டப்பட்டு கரையிலே நிறுத்தப்படுவதற்காக இல்லை. ஒரு விமானம் உருவாக்கப்படுகிறது. அந்த விமானம் உருவாக்கப்படுவதற்கான நோக்கம் அந்த விமானம் ஆகாயத்திலே பறப்பதற்காக. விமானம் உருவாக்கப்பட்டு தரையிலே நிறுத்தப்படுவதற்காக இல்லை. அப்ப இந்த கப்பல் கட்டப்பட்டு பயணிக்கிற பொழுது அதுல விபத்துக்கள் வரலாம், நேரிடலாம். டைட்டானிக் கப்பலை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவ்வளவு பிரம்மாண்டமான கப்பல், அதற்கே ஒரு பெரிய விபத்து. அதே போல எத்தனையோ விமானங்கள் ஆகாயத்திலேயே எரிந்து காணாமல் போனதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் கப்பல் கடலிலே மூழ்கிவிடும் என்பதற்காக கட்டிய கப்பலை கரையிலேயே நிறுத்தி வைக்க முடியாது. விமானம் ஆகாயத்திலே எரிந்துவிடும், காணாமல் போய்விடும் அப்படிங்கிறதுக்காக விமானம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அது இல்லாமல் தரையிலே நிறுத்தி வைக்கப்பட முடியாது. ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் எடுக்காத வாழ்க்கையில யாருமே வெற்றியை பார்க்கவே முடியாது. கப்பல் கட்டப்பட்டதற்கான காரணம் அந்த கடலிலே வரக்கூடிய எல்லா ரிஸ்குகளையும் எதிர்கொள்வதற்காக. விமானம்
உருவாக்கப்பட்டதற்கான காரணம் அது ஆகாயத்திலே வரக்கூடிய எல்லா ரிஸ்குகளையும் சவால்களையும் எதிர்கொள்வதற்காக. இன்றைய நற்செய்தியிலே ஒரு 2 பேர் பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. அதான் இன்றைய நற்செய்தியினுடைய மைய பொருளே. ரிஸ்க் எடுத்து கடவுளுடைய ஒரு பொக்கிஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒருவர் ஒரு புதையில் உள்ள நிலத்தை பார்க்கிறார். புதையில் உள்ள நிலத்தை பார்த்து அந்த புதையலை அப்படியே மறைச்சு வச்சுட்டு போய் தனக்குள்ளது எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த நிலத்தை வாங்கி கொள்ளுகிறார். எங்கே அந்த புதையல் இருக்கிறதோ அந்த நிலத்தை வாங்கி கொள்ளுகிறார். இங்கே இவருக்கு பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னா, ஒருவேளை இவர் அந்த புதையலை பார்த்து விட்டு அதை புதைத்து வைத்துவிட்டு தன்னுடைய சொத்தை போய் விட்டுட்டு வர்றதுக்குள்ள வேறு யாராவது அந்த நிலத்தை வாங்கிடலாம். இல்ல அந்த நிலத்துல புதையல் இருக்குன்னு தெரிஞ்சு வேறு யாராவது அந்த புதையலை எடுத்துடலாம். ஆனாலும் இந்த இடத்துல அந்த புதையலை பார்த்தவர் ரிஸ்க் எடுக்கிறார், இந்த சவாலை எதிர்கொள்ளுகிறார். அதனால அவருக்கு இந்த புதையல் சொந்தமாகிறது. 2வது, ஒரு விலை உயர்ந்த முத்தை ஒரு முத்து வியாபாரி பார்க்கிறான். முத்து வியாபாரி பார்த்து, இதுதான் விலை உயர்ந்த முத்து, இதற்காக நான் பல இடங்களிலே தேடி அலைந்திருக்கிறேன், இந்த முத்து எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த முத்தை நான் வாங்கியே ஆகணும்னு சொல்லி தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்றுவிட்டு அந்த முத்தை வாங்கி கொள்ளுகிறான். இங்கேயும் ரிஸ்க் இருக்கு. ஒருவேளை அவன் அந்த முத்தை பார்த்துவிட்டு போய் தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்றுவிட்டு வாங்குகிற பொழுது வேறு யாராவது இவன் கேட்ட விலையை விட அதிக விலை கொடுத்து வாங்கி இருந்தாலும் அது ஒரு பெரிய ரிஸ்க். அதுலயும் அந்த ரிஸ்கை எடுத்ததுனால வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். வாழ்க்கையில ஒரு பெரிய தேடி அலைந்த அந்த முத்து அவனுக்கு சொந்தமாகிறது. விவிலியத்திலே நம்பிக்கை என்ற நங்கூரத்தை வைத்து ரிஸ்க் எடுத்தவர்கள் நிறைய பேர். அதுல எனக்கு என்னுடைய மனதை தொட்ட ஒரு கதாபாத்திரம் என்ன அப்படின்னா, அது ஆபிரகாம் தொடக்க நூல் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல அழகாக சொல்லப்படுகிறது. அவருடைய ஊரிலிருந்து அவர் புறப்பட்டு கடவுள் சொல்லுகிறார் அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஊரை விட்டு, அவருடைய இனத்தை விட்டு, அவருடைய மக்களை விட்டு, சொந்த மண்ணை விட்டு ஒரு கண்தா தெரியாத இடத்திற்கு, ஒரு இனம் புரியாத இடத்திற்கு கடவுள் சொல்லுகிறார் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்தை விட்டு ரிஸ்க் எடுத்து வருகிறார். அதனால் இன்று அவர் விசுவாசத்தின் தந்தை, நம்பிக்கையின் தந்தை என்று போற்றப்படுகிறார். அதே போல விவிலியத்துல புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா, இயேசு தன்னுடைய முதல் சீடர்களை அழைத்த பொழுது அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்தது அவர்களுடைய மீன்பிடி தொழில். இயேசு, என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக ஆக்குவேன் அப்படின்னு சொன்ன அந்த மாத்திரத்திலேயே அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்த அந்த தொழிலை, படகை, வலைகளை, தன்னுடைய தந்தையை கூட விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுகிறார்கள். இங்கேயும் அவர்கள் ரிஸ்க் எடுத்தார்கள். வாழ்க்கையில யாரெல்லாம் இந்த சவால்களை ரிஸ்க் எடுத்தார்களோ, அதுவும் கடவுளுக்காக எடுத்தார்களோ, கடவுளை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு எடுத்தார்களோ, அங்கே கடவுள் அவர்கள் கூடவே இருந்திருக்கிறார். இன்றைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய நம்முடைய லயோலா இஞ்ஞாசியார், அவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர், இராணுவத்திலே பணிபுரிந்தவர், இராணுவத்திலே பணிபுரிந்து ஒரு பெரிய பேரோடும் புகழோடும் இருந்தவர். ஆனால் இயேசுவால் தொடப்பட்டவுடன் தன்னுடைய பணம், பதவி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்காக முழுமையாக தன்னையே அர்ப்பணிக்கிறார். அவருடைய வழி வந்தவர்கள் புனித பிரான்சிஸ் சவேரியார் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டுவிட்டு நம்முடைய நாட்டுக்கு வந்து மொழி தெரியாத இடத்திலே
நம்முடைய பழக்க வழக்கங்கள் தெரியாத இடத்திலே நற்செய்தி அறிவிப்பதற்காக வந்தார். இங்கேயும் பிரான்சிஸ் சவேரியார் ரிஸ்க் எடுத்திருக்கிறார். அதே போல புனித அருளானந்தர், நம்முடைய பகுதியிலே பணியாற்றிய புனித அருளானந்தர், அவரும் தன்னுடைய நாட்டை, தன்னுடைய மக்களை விட்டுவிட்டு இதோ நமக்காக இங்கே வந்து நற்செய்தி அறிவித்ததால் அவர் தன்னுடைய உயிரை ரிஸ்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு, உயிரை இழக்கக்கூடிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்தவராக புனித அருளானந்தரை பார்க்கிறோம். இப்படியாக விவிலியத்திலும் சரி, புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, எப்படி அந்த புதையல் கிடைத்தவர்கள் ரிஸ்க் எடுத்த அந்த புதையலை அடைந்தார்களோ, அதே போல முத்து கிடைத்தவன் எப்படி தன்னுடைய சொத்தையெல்லாம் விற்றுவிட்டு அந்த முத்தை வாங்கி கொண்டானோ, அதே போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் எது விலை மதிப்புக்குரியது, எதற்காக நாம் ரிஸ்க் எடுத்து வாழ வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அதனால் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. யார் வாழ்க்கையிலே ரிஸ்க் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ரிஸ்க் எடுக்காதவர்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான வெற்றியையும் பார்க்க மாட்டார்கள் என்பது மட்டும் யதார்த்தம். எனவே தொடரவிருக்கிற திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து இதோ அந்த புதையலை கண்டுபிடித்தவன் எடுத்த ரிஸ்க், அதே போல முத்தை கண்டுபிடித்தவன் அவன் மேற்கொண்ட ரிஸ்க் எல்லாவற்றையும் நம்முடையதாக்கி கொண்டு வாழ வரம் வேண்டி நல்ல முத்தை, நல்ல புதையலை நாம் கண்டடைய தொடரவிருக்கிற பலியிலே மன்றாடுவோம். ஆமென். நம் ஆண்டவர் அவரை தேடுகின்றவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவருக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறவர்களை அவருடைய அருளால் நிரப்புகிறார். அப்படிப்பட்ட அருளின் ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவின் அன்பு கட்டளையின் பொருள் உணர்ந்து அவரின் அன்பில் இறுதி வரை நிலைத்து நின்று பிறரை அன்பு செய்து வாழும் வரத்தை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாடுகள் அனைத்திற்கும் ஒளியான எம் தந்தையே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை ஆசிர்வதியும். அவர்கள் மக்களின் அமைதிக்காக உழைக்கவும், மனிதநேயம் காக்கப்படவும், மக்களின் வாழ்வு ஏற்றம் பெறவும், நல்ல உள்ளமும் நேர்மையும் கொண்டவர்களாக பணிபுரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் தொடக்கமே எம் இறைவா, எமது பங்கின் விவசாய தொழிலை ஆசீர்வதித்து இந்த ஆண்டு விவசாயத்திற்கு தேவையான பருவமழையை தந்து, எங்களின் உழைப்பிற்கேற்ப நற்பலனை தந்து, எங்களின் வாழ்வு வளம் பெற செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, எம் பங்கு இறை சமூகம் அனைத்தும் உம்மையே மையமாக கொண்டு உம்மையில் முழு நம்பிக்கை வைத்து எங்கள் வாழ்க்கையை உமக்கு உகந்ததாக வாழவும், பிறர் அன்பில் சிறந்து விளங்கவும், நிறைவாழ்வை பெற்றிட தேவையான அருள் வரங்களை வழங்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைக்கும் தந்தையே எம் இறைவா, எம் பங்கு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் கல்வியிலும் இறை பக்தியிலும் சிறந்து விளங்கவும், எமது பங்கை தொலைக்காட்சி வழியாக உலகிற்கு எடுத்துச் செல்லும் எமது மாதா டிவி குடும்பத்தையும் அதன் வளர்ச்சிக்காக உழைக்கும் அனைவரையும் உமது அருள் வரங்களால் நிரப்பிட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே எழுந்த தேவைகளை உம்மிடத்திலே மன்றாட்டுக்களாக சமர்ப்பித்திருக்கிறோம். தந்தைக்குரிய பாசத்தோடு எங்களுக்கு கொடுத்து எங்கள் கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து எங்களை அன்பு செய்கின்ற இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பீடம் நம் இதயத்தின் பலிபீடம்
அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த தெய்வீக பலியானது எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் நமது கையின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு இம்மறை பொருள்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனித இஞ்ஞாசியாருடைய விழாவிலே உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீ. அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் எங்களுக்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவித்து அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே நாங்கள் வானக தூதர் அணிகளோடு ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை உண்ட பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரிய, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்களை வாட்டி வதைக்கும் எல்லாவிதமான தீய சக்திகள்
துன்பங்கள், துயரங்கள், உடல்நலக் குறைவு, கவலை, கண்ணீர், சாலை விபத்துக்கள் இவை எல்லாவற்றிலும் இருந்தும் உம்முடைய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளிலும் விடுவித்து காத்தருள்வீராக. உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உலகம் தர முடியாத அமைதியை நீர் எங்களுக்கு தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறீரே. எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை பாராமல் நாங்கள் அனைவரும் மீது வைத்திருக்கக்கூடிய ஆழமான அன்பிற்காக, அசைக்க முடியாத நம்பிக்கைக்காக எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற, பணி செய்து கொண்டிருக்கிற இடங்களுக்கும் தேவைப்படும் அழியாத ஒற்றுமையை, அன்பை, மகிழ்ச்சியை, மன நிறைவான வாழ்க்கையை இத்திருப்பலியின் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்குமே தந்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து அன்பு செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உறவின் வாழ்த்தை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பரிமாறிக்கொள்வோம். இதோ மாறாத மறையாத பாசத்தையும் நேசத்தையும் நம் மீது வைத்திருப்பவர், ஒப்பற்ற நம் ஒவ்வொருவருடைய செல்வம், இவரை ஆதாயமாக்கிக் கொள்ள, இவரை நம்முடையவராக்கிக் கொள்ள, எல்லாவற்றையும் குப்பை என கருத நமக்கு அழைப்பு கொடுத்திருப்பவர். இவர் தரும் இந்த அருளின் விருந்திலே பங்கு பெற வந்திருக்கும் நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இத்திருப்பலி எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த நாள் முழுவதுமாக நம்மோடு கூடவே தங்கி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரையே நம்முடைய சொத்தாக பற்றி கொண்டு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இந்த திருப்பலியானது தஞ்சாவூர் மறைமாவட்டம் தேவதானம் பங்கிலிருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தேவதானம் புனித அன்னம்மாள் பங்கு 1946ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட பழமையான பங்கு. இந்த பங்கிலே புனித அன்னம்மாள் புதுமைகளின் நாயகியாக வீற்றிருந்து அண்டி வரக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கக்கூடிய, குறிப்பாக பிரமத சகோதர சகோதரிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு அருட்தலமாக இந்த தேவதானம் விளங்குகிறது. குடும்பங்களின் பாதுகாவலியாக, குழந்தை வரம் பெற்றுத்தரக்கூடிய புதுமைகளின் நாயகியாக நாங்கள் புனித அன்னம்மாளை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 26ஆம் தேதிதான் நாங்கள் புனித சுவைக்கின் புனித அன்னம்மாளுடைய திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். இந்த திருவிழா நாட்களிலேயே இந்த திருப்பலியின் வழியாக உங்களுக்காக ஜெபிப்பதிலும், புனித அன்னம்மாளுடைய பரிந்து பேசுதலை உங்களுக்காக பெற்று கொடுத்திருப்பதிலும் புனித அன்னம்மாள் பங்கு தேவதானம் பெரு மகிழ்ச்சி அடைகிறது. உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் புனித அன்னம்மாளுடைய அருட்தலத்திலிருந்து ஜெபிக்கிறோம்.
எங்கள்